சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. திமுகவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னரா இருக்கா காங்கிரஸ்? பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு பலமான கூட்டணி என்று இருக்க வேண்டும். திமுகவை தூக்கி போட்டு நாங்கள் விஜய் கூட போகிறோம், தனியாக நிற்கிறோம், அந்த மாதிரிலாம் நாங்கள் வரதெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் அரசியல் வெறும் ஐடியாலஜியை வச்சு மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. தேர்தல் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்க பர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸாக மாற்றிருக்காங்க. இது எதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னாக்க உள்ளாட்சி தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கள் தொண்டர்கள் எதுவுமே இது வரைக்கும் என்ஜாய் பண்ணல. காங்கிரஸ் கட்சி 2 உடையறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஏதாவது உருவாக்குமா? நீங்க மூப்பனார் மாதிரி ஒரு லீடரை காமிங்களே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அகில இந்திய ஊடக பிரிவு செயலாளருமான திரு ரமணி அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு இடையில ஒரு சலசலப்பு சமீப காலமாகவே ஓடிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் அமர்ந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்று கிறிஸ்துமஸ் தின விழாவில் கன்னியாகுமரியில நினைக்கிறேன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் அழைப்பு யார்கிட்டேருந்து வந்தது தெரியுமா? ராகுல் அவர்களிடமிருந்து வந்தது. இதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, அதனாலதான் நம்ம ஸ்டாலின் சார் பயப்படுறாரு அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்கிறார். அந்த விழாவில் விஜய் வசந்த் எம்பி அவர்கள் போன்றவர் புறக்கணித்திருந்தாலும் திருச்சி வேலுச்சாமி போன்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அப்போ என்ன ஸ்டாண்ட்ல காங்கிரஸ் இருக்கு? ஒரு டபுள் கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்களா அந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்? முதல்ல மின்னம்பலம் ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி பல சலசலப்புகள் வரும். சில பேர் கிரியேட் பண்ணுறாங்க. சலசலப்பை கிரியேட் பண்ணி ஆகணும். அதில் நான் எல்லாரும் தான் சொல்லலை, நான் அதான் சொல்லேன், யாருன்னு சொல்லலை. ஏன்னா எங்கள் காங்கிரஸில் இருக்கிறவங்களே சில பேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நேற்று சிறு சொடங்கர் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம்னு கேட்குறதே ஒரு சலசலப்பு தான். பட் என்ன இதில் முக்கியமாக பார்க்கணுன்னாக்க கூட்டணிகள் ஃபைனலைஸாக இதுதான் கூட்டணி, இவ்வளவு சீட்டுன்னு முடிவாகிறதுக்கு பிப்ரவரி மாதம் ஆகிடும். அது வரைக்கும் இந்த சலசலப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் நேற்று நடந்த விழாவை பற்றி கேட்டீங்க. அதில் 2 கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சென்றது ஒன்று, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது ஒன்று. முதல்ல நம்ம என்ன பார்க்கணுன்னாக்க அந்த விழா கிறிஸ்மஸ் விழா வருடம் அதாவது கடந்த பல வருடங்களமாக நடக்கிறது. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அம்மா அந்த விழாவில் 2010 அவங்க போயிருக்காங்க அந்த விழாக்கு. அவர்கள் அனைவரையும் அனைத்து கட்சியினரையும் அனைத்து செயல்படுகிற விழா தான் அது. என்ன நேற்று ஆயிருக்கு அப்படின்னாக்க அவங்க ஆதவ் அர்ஜுனாவையும் அந்த இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஒருவேளை திமுகவில் எதுக்கு அவர் இருக்கிற இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லணுன்றதுக்காக அவங்க இந்த திமுக தரப்பில் யாரும் போகல. சரி, திமுக தரப்பில் போகலையே, இப்போ இந்த வாட்டி எலெக்ஷன் வர நேரத்தில் ஏன் நாங்கள் குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு இவங்க போயிருக்காங்க. மற்றவங்க யாரும் போகல காங்கிரஸில். ஸோ அதனால் திருச்சி வேலுச்சாமி ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவர் வரேன்னு சொல்லிட்டாருனாக்க அந்த ஒரு கடமை உணர்ச்சியில் கண்டிப்பாக அவர் போயிருப்பார், போகாமல் இருக்க மாட்டார். ரெண்டாவது ஒரு வேளை அங்கே போனப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மற்ற காங்கிரஸ்காரங்கள்லாம் வரலன்ட்டு. காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுக்குது. அப்ப அந்த முடிவுல தான் இவங்கெல்லாம் நீங்க கீழெல்லாம் உடன்படுறீங்களா, இல்ல அந்த முடிவை எதிர்த்து நீங்க எல்லாம் செயல்படுறீங்களா? இந்த விஷயத்துல காங்கிரஸ் எந்த முடிவு எடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல அவங்க அதுல இருந்து அவங்க அந்த விழாவில கலந்துக்கல, புறக்கணிக்கிறோம்னாலே திமுகவுடன் இருக்கிற கூட்டணியில எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிற எண்ணமா தானே இருக்கணும் காங்கிரஸ். எல்லா காங்கிரஸ்காரங்களுக்கும் இருக்கு. ஏன்னா மத்தியில் இருக்கிற எங்களுடைய தலைமை அலுவலகத்தும் தலைமையுடைய எந்த ஒரு நிலை கோட்பாடோ அதை தான் நாங்கள் கடைப்பிடிப்போம். அரசியல் மாதிரி இருக்குது. இப்போ பைபோலர் அரசியல் கிடையாது இது எனிமோர். இது 2 கட்சி, அதிமுக திமுக, அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி, இந்த அரசியல் கிடையாது. இப்போ
இப்போ வந்து விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்திருக்கு. இது வந்து ஒரு மல்டிபோலர் அரசியல் ஆகிப்போச்சு. அப்போ கிரவுண்டில் என்ன ரிலேட்டுன்னு சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. ஆனால் சொன்ன அப்புறம் வந்து தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். ஆனா இவர் அரசியல் ஆக்குறாரோ, ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றது மூலமா இவர் அரசியலாக்க பாக்குறாரா இல்ல காங்கிரஸ் வரும்னு ஒரு ஆசையாரா? நீங்க நார்மலாவே வந்து ஒன்னு அவர் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூன்னு சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள என்ன கன்வர்சேஷன் ஆச்சு நமக்கு தெரியாது. மேபி ஆதவ் அர்ஜுனா இஸ் ப்ரீவி டு த கன்வர்சேஷன். அவர் சொல்லியிருக்கலாம், திரு விஜய் கூட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி அவர் பேசியிருக்காருன்ட்டு. பட்டு நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில், ஒரு துயரத்தில், ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது நான் எப்போ உங்கள் கூட துணையாக இருப்பேன்னு சொல்கிறதுன்றது வந்து ஒரு காமன் கர்டசி. அது அரசியல் இல்லை. அது நான் எப்போவுமே உங்க கூட துணையாக இருப்பேன், எப்போவே உங்க கூட இருப்பேன்னாக்க அப்படின்னாக்கா அலையன்ஸ் வந்துடுதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு வந்து உதவி தேவைப்பட்டால் காங்கிரஸ் உங்கள் கூட நிற்கும், அப்படிதான் அது அர்த்தம். வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்து பேசிட்டு வந்தாரு விஜய் அவர்கள். பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? காங்கிரஸ் கட்சியில உள்ள ஒரு நிர்வாகி. அவர் காங்கிரஸ் கட்சி இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நிர்வகிக்கிறவர் வந்து திரு செல்வ பெருந்தகை. அதனுடைய மேற்பார்வையாளர் இல்லைனாக்கா பொறுப்பாளர் வந்து திரு சோடங்கர். இவர் யார் நடுவில் வரத்துக்கு? இவர் எதுக்காக வந்தாரு நமக்கு தெரியாது. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தது? அதாவது இங்க ஐவர் குழு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அறிவாலயத்துல. ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்ததாக செய்திகள் வருது, வரிசையா செய்தி வருது, அங்க ஒரு குழப்பம் வருது. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க காங்கிரஸ்? நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. நடவடிக்கைன்னு எடுக்கும்போது வந்துங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி, இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னாக்கா அன்றைக்கே தூக்கி போட்டிருப்பாங்க அவர் வெளில. ஏன்னா அந்த மாதிரி இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா அவர் வந்து உடன்பிறப்புகள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்கிறத சொல்லுவாங்க. இது நேஷ்னல் பார்ட்டி. நேஷ்னல் பார்ட்டியில் பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு இன்டிசிப்ளின் இருந்ததுன்னாக்க அதுக்கு வந்து ஏன் எதுக்கு எப்படின்றத பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் போயிட்டு இது பண்ணிவிட்டு அதே நேரத்தில் வந்து நாங்கள் சுற்றுச்சூழல் பார்த்து பண்ணணும். நீங்கள் வந்து அந்த வந்த நேரம் வந்து பார்லிமெண்ட் நடக்கிற நேரம், அந்த இடத்துல எந்த குழப்பமும் வரக்கூடாது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஊரில் இல்லை, அவர் வெளியில் போயிருக்காரு. இதெல்லாம் வந்த அப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா 2 விதமாக நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று கூப்பிட்டு அவரை வார்ன் பண்ணலாம், இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, ஏதோ ஒரு ஓவர் எந்தூசியாசத்தில் நீங்கள் செய்யுங்க, இனிமேல் செய்யாமல் இருங்கன்னு சொல்லலாம். இல்லை நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து இது பொறுத்து தான் பார்க்கணுமே ஒழிய, ஏன்னா இது ஒரு தேசிய கட்சிங்க, இது வந்து ஒரு யானை மாதிரி, யானை நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப திமுக தரப்புலேருந்து இதை எப்படி பார்ப்பாங்க? திமுகவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னரா இருக்கா காங்கிரஸ்? ஆமாம், அது நாங்கள் சொல்கிறேன்னா அது வந்து பப்ளிக்காக நான் வந்து உங்ககிட்ட வந்து உங்கள் ஸ்டூடியோவில் வந்து நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு வடிவேல் குதிக்கிற மாதிரி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த அஷூரன்ஸை வந்து லீடர்ஷிப் லெவலில் கொடுத்துட்ருப்பாங்க. அதான் எங்க ஸ்டுடியோல குதிக்க வேண்டாம், அறிவாலயத்துல ஏதாவது குதிச்சாங்களா? இல்ல ஒரு லீடர்ஷிப் அங்கே வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு 51 வருடம் அரசியலில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற கூட்டணி உடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பல காரணங்களும் இருக்குது. இது வந்து அதாவது வந்து 2 பேருக்குமே ஒருத்தருடைய தேவை இருக்குது. திமுகவுக்கும் இன்றைய தேவை இருக்குது, எங்களுக்கும் அந்த தேவை இருக்குது. அதுவும் குறிப்பாக திரு விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்த பிறகு வந்து திமுகவுக்கு உண்மையாகவே வந்து மற்ற கட்சிகளை அணைத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி காம்பினேஷன் இருக்குது, அதிமுகக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. நீங்கள் பிஜேபி வந்து சொன்னாலும் சொல்லாட்டாலும் வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து அவங்க மனதில் இடம் பிடிக்கலையே ஒழிய அவங்க ஆர்கனைசேஷன் ரீதியில் வளர்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிஜேபி கண்டிப்பாக ஒரு த்ரெட்டு. காங்கிரஸ்காரரா நீங்க அதை ஒத்துக்கிறீங்க? எது அமைப்பு ரீதியா வளர்ந்துருக்கு பாஜக வளர்ந்துருக்கு, அதெல்லாம் அதில் வந்து நான் ஏற்றுக்கொள்வதில் வந்து எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதில் 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் விஜய்ன்ற வந்து ஒரு ஃபெனாமினான் வந்து வெளியில் வந்திருக்கு. அது எங்கே போகும்னு தெரியாது. அது சுனாமியாகவும் மாறலாம், இல்லைன்னா அடங்கி கூட கடல் உள்ளே ஒரு அலையாக கூட போயிடலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கணிப்பு இருக்குது. அந்த கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அண்டர் கரண்ட்டு. ஏன்னா குறிப்பாக வந்து இளைஞர்கள், பெண்கள், படித்த இளைஞர்கள், அதாவது வந்து மத்திய வர்க்கத்தினருக்கு மத்தியில் வந்து ஒரு விஜய் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஐடியாலஜி மட்டும் வந்து இன்றைக்கி தமிழ் மக்கள் வந்து, ஏன்னா தமிழ் மக்களும் வந்து நீங்கள் இன்றைக்கி இந்தியாவிலே வந்து ஒரு 2 ஸ்டேட்டில் அதில் தமிழ்நாடு உட்படனாக்க பொலிட்டிக்கலி ரொம்ப செகாசிக் பீப்புள்.
அதாவது வந்து அரசியலை நன்கு அறிந்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அதனுடைய நுவான்சஸ் எல்லாம் தெரியும் மக்களுக்கு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கட்டும் திராவிடம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா அதான் நம்ம ஐடென்டிட்டி, தமிழ் தான் நம்ம ஐடென்டிட்டி. ஆனால் அதே நேரத்தில் வந்து வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அரசியல் வந்து வெறும் ஐடியாலஜியை வச்சு மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. தேர்தல் வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்க பர்ஃபார்மன்ஸ் பாலிட்டிக்ஸாக மாற்றிருக்காங்க. இல்லை உங்களுடைய கவர்னர்ஸ் ஆட்சி எப்படி இருக்குது, நிர்வாகம் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய அதில் வந்து நீங்கள் பேசுகிறீங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகள் வந்து எப்படி நாங்கள் வந்து அந்த குறைபாடுகளை வந்து வே பண்ணி சரி இது வரும் வராதுன்னு இதெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கரூரில் வந்த கூட்டமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து ஈரோட்டில் வந்த கூட்டமாக இருக்கட்டும், அதை பற்றி ஃபீட்பேக் எல்லாம் வந்து திமுகவுக்கும் போயிருக்கும். அதனால் இன்னைக்கு திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, கண்டிப்பாக தேவை. காங்கிரஸுக்கு திமுக தேவைங்கிறது இல்லைங்கிறீங்களா? கண்டிப்பாக தேவை. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாடு ரீதியில் வந்து அரசியலை பார்க்கறது வேறு, ஆனால் காங்கிரஸ் வந்து அகில இந்திய கண்ணோட்டத்தோடு தான் காங்கிரஸ் இதில் பார்க்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக ஆக வேண்டும் என்று சொன்னவர். திமுக வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து இன்றைக்கி பொறுத்த மட்டும் 40 சீட்டு இங்கேருந்து அஷோர்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு எப்படி மாறலாம் தெரியும், ஆனால் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்கறதுக்கு எங்களை தவிர, எங்களுடைய 9 தவிர மொத்தம் 31 பேர் வந்து 30 பேர், ஏன்னா பாண்டிச்சேரி எங்களுது 30 பேர் இருக்காங்க எங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு. நீங்கள் வந்து அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அதுவும் குறிப்பாக பீகாரில் வந்து ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு, அதே மாதிரி இந்தியா கூட்டணி வந்து தன்னை ஒரு வலுவாக கூட்டணியாக காமிக்கணும். நீங்கள் பெங்காலில் வேறு மாதிரி நிற்கலாம், நீங்கள் கேரளாவில் வேறு மாதிரி நிற்கலாம், அதெல்லாம் இல்லை. பட் மத்தியில் வந்து பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு பலமான கூட்டணி என்று இருக்க வேண்டும். நாங்கள் வந்து இங்கே திமுகவை தூக்கி போட்டு நாங்கள் விஜய் கூட போகிறோம், தனியாக நிற்கிறோம், அந்த மாதிரிலாம் நாங்கள் வரதெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. விஜய் பக்கம் போகலாங்கிற எண்ணம் கூட உங்களுக்கெல்லாம் மாதிரியான கேடருக்கு இருக்குல்ல? காங்கிரஸ் கேடர்கிட்ட நிறைய இருக்கு. எனக்கு கூட இருக்கு. ஏன்னாக்கா நாங்கள் எனக்கு இருக்க ஏன் இருக்குன்னாக்கா, ஒன்று அவர் ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் எனக்கு தெரியுது, ரெண்டாவது வந்து எங்களுக்கு சீட் அதிகமாக கிடைக்கும். காங்கிரஸுக்குன்னு ஒரு காங்கிரஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து கேடர் கம்மியாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில் காங்கிரஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் விஜயம் சேர்ந்தாக்க வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம். எப்படி சார் அது அந்த கணக்குக்கு வருவோம்? எப்படி வந்து விஜய் வந்து அன்ப்ரூவ்டு, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க, திமுகவுடன் சேரும் போது உங்களுக்கு வந்து 18 எம்எல்ஏ கிடைக்கிறாங்க, 9 எம்பிக்கள் கிடைக்கிறாங்க, சாலிடா வெற்றிங்கிறது இருக்கு. நீங்க விஜய் அன்ப்ரூவ்டு, விஜயோட போகணும்னு உங்களை மாதிரி கேடர் நினைக்கிறீங்க, எதை நம்பி நீங்க அவரோட பயணம் பண்ணுவீங்க? இன்னைக்கு இருக்கிற கிரவுண்ட் சிச்சுவேஷனை பார்த்து ஒன்று, ரெண்டாவது வந்து அவர்களுடைய பேச்சு, திரு விஜய் அவர்களுடைய பேச்சு எப்போவுமே வந்து முதல்ல பேசும்போதே அவர் என்ன சொல்லிட்டாருனாக்க, ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைக்கணும் தமிழ்நாட்டில், அது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் வந்து 67க்கு அப்புறம் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் இல்லை. எங்கள் கட்சிக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கும் எங்கள் தலைவர்கள் வந்து மந்திரியாக இருக்கணும், ஆட்சியில் பங்கு பெறணுன்ற இது எங்களுக்கும் இருக்குது. ரெண்டாவது வந்து ஏதோ இப்போ நீங்கள் சொன்னீங்க 15 சீட்டு கொடுக்குறாங்க, 20 சீட்டு கொடுக்குறாங்கன்றது. நாங்கள் வந்து தனியாக நின்று ஜெயிச்சு 1980 வந்து திமுக கூட்டணியில் வந்து 50-50, அவங்க 117, நாங்கள் 117 இருந்தோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சுல அந்த மாடல்? இல்லை நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா சக்ஸஸ்ஃபுல்லான மாடலும் இருக்குங்க. இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இல்லை நான் 1980 மாடல் ஃபெயிலியர் தானே. 1970 ஃபெயில் ஆகிடுதுனாக்கா, சாரி 80 ஃபெயில் ஆகிடுதுனாக்கா நீங்கள் 2025 ஃபெயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் எந்த ரிஸ்க்கும் எடுக்கல யாரும். நீங்கள் 2 பேருமே விடணும். அன்றைக்கி இருந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வேறு. அன்றைக்கி இருந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னாக்க, ஒரு காரணம் இல்லாமல் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்தது வந்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்றைக்கி எம்ஜிஆர் என்ன அன்றைக்கி கம்ப்ளீட்டாக கேம்பெயினை என்ன பண்ணார், நான் என்ன தவறு செய்தேன்னு தான் தவறு அவருடைய கேம்பெயினை. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் அதான் சொல்ல மறுபடியும், நீங்கள் தமிழ் மக்களை தயவுசெய்து வந்து கம்மியாக இடப்படாதீங்க. 3 மாதம் முன்னால் வந்து 2 சீட்டு தவிர மற்ற எல்லா சீட்டையும் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க வைக்கிறாங்க. அதில் நீங்கள் ஆட்சியை கலைத்த உடனே நீங்கள் பண்ணது தப்புன்றாங்க. அதனால் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வேறு. இன்றைக்கி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து ஒரு மும்முனை போட்டி இருக்குது. அந்த மும்முனை போட்டியில் ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர், அதாவது இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒருத்தர் வந்திருக்கார். அது வந்து காங்கிரஸுக்கு வந்து தன்னுடைய ஓட் பேங்க் இருக்குது.
இங்க இருக்கிற என்ன மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கு என்னங்க காங்கிரஸுக்கு? நீங்க ரெண்டு விதமா நீங்க பார்க்கணும். ஒன்று வந்து காங்கிரஸோட டைரக்ட் ஓட் பேங்க்கு நீங்க இருக்கு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுவும் ரெண்டாவது வந்து இன்டைரக்டா வந்து இப்ப காங்கிரஸ் நிக்கிற இடத்துல தான் மைனாரிட்டிஸ் நிப்பாங்க. அது பீகார்ல அடிபட்டு போயிருச்சு சார். என்னங்க பீகார்ல அது அடிபட்டு நான் போயிருச்சு. தமிழ்நாடை இதே பத்தி இல்ல அதே அதே இது பீகார்ல வட மாநில மக்கள் கிட்டயே இந்த ஃபார்முலா ஃபெயிலியர் ஆகும்போது தமிழ்நாட்டு கூட மக்கள் வரேன். இன்னும் அதிகமா சிந்திப்பாங்கல்ல. இல்ல அதுக்கு காரணம் சொல்றேன் நான் என்ன. நீங்க வந்து வடநாட்டு மக்கள்ல வந்து போலரைசேஷன் வந்து பிஜேபி வந்து கடந்த பல வருடமா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்களும் 25 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பீகார்லயும் சரி யூபிலையும் சரி பலவிதமான மத கலவரங்கள் நடந்திருக்கு, மத சம்பந்தப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எப்பங்க நீங்க ஒரு சீரியஸா வந்து ஒரு மத கலவரம் வந்திருக்கு? திமுகவோட இருந்தா சீட்டா கன்வெர்ட் ஆகுது சார். விஜய் அன்ப்ரூவ்டு, அவரை நம்பி ஆட்சியில பங்கு தருவாருன்னு போறீங்க. அவர் ஆட்சி அமைப்பாருன்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா? நீங்க காங்கிரஸ் போய் ஆட்சி அமைச்சு உங்களுக்கு மந்திரி சீட்டு கிடைக்கும் நம்புறீங்களா? ஒரு நம்பிக்கை தான், அரசியலே ஒரு நம்பிக்கை தானே. 96ல மூப்பனார் வந்து ஒரு நம்பிக்கையோட தானே தாமக ஆரம்பிச்சாரு. அரசியலே ஒரு நம்பிக்கை தானே. அதனால வந்து ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, அந்த கணக்கு, அரசியல் கணக்கு. அன்னைக்கு மூப்பனார் என்ன யோசிச்சாருனாக்கா, அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை மக்கள்கிட்ட இருந்து. டெல்லியில் என்ன நினைச்சாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு நினைச்சாங்க. அவர் கரெக்டாக கணக்கு போட்டார், இல்லை ஆதரவு இல்லைன்ட்டு அவர் தாமக்க ஆரம்பிச்சார். இது ஒரு கணக்கு தான். தமிழ் மக்கள் வந்து என்ன இப்போ காங்கிரஸ்ல இருக்க எங்களை மாதிரி இருக்காங்க, ஒரு கணக்கு தான் போட்டு. இந்த கணக்கு 2029க்கும் உங்களுக்கு வேணும்ல. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு வரும்போது அதையும் நீங்க யோசிக்கணும்ல. எதுங்க நான் என்ன சொல்றேன், 2014 நாங்கள் தனியாக நின்றோம். காங்கிரஸ் தனியாக நிற்குது, திமுக தனியாக நிற்குது. 2014 2016 மறுபடியும் வந்து நாங்கள் வந்து அலையன்ஸ் போட்டாச்சு இல்லை டிஎம்கே கூட. அதனால் இப்போ தனியாக போட்டால் கூட அடுத்தது நாங்கள் டிஎம்கே கூட அலையன்ஸ் போட மாட்டோங்கிறது என்ன நிச்சயம். நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனும் அந்த எலெக்ஷனாக பாருங்கள். 1996 தமாக திமுக கூட, 98 தமாக திமுக கூட, 99 வந்து தமாக தனியாக நிற்குது, 2001 ஏடிஎம்கே கூட போயிடுது. ஸோ இது வந்து அந்தந்த எலெக்ஷன்ல என்னவோ அப்படிதான்மா. இல்ல நீங்க இவ்வளவு காங்கிரஸ் இவ்வளவு கணக்கு போடும் போது திமுக ஒரு கணக்கு போடாதா? போடுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க இப்ப போவீங்க விஜயோட 29ல வந்து சேர்ந்துக்குவீங்க. அப்ப விஜய் அந்த காங்கிரஸ் தூக்கி சுமக்கணுமான்னு அறிவாலயம் யோசிக்காதா? ஒரே நிமிஷம், நான் சொல்றது வந்து தொண்டர்கள் மத்தியில இருக்கிற இன்னைக்கு இருக்கிற உணர்வு. ஆனா மத்தியில இருக்கிற காங்கிரஸ் வந்து இந்த கணக்கை போடாது. அவங்க எந்த கணக்கை போடுவாங்கன்னாக்கா 2029 அதெல்லாம் பாதிக்குமா, இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி அதெல்லாம் பாதிக்குமான்னு. நான் 2 விதமான எண்ணங்கள் ஓட்டங்கள் இருக்குமா. மக்கள்லாம் விரும்புகிறாங்கன்னா நம்மளுடைய அதிகமாக எம்எல்ஏஸ் இருக்கணும். எம்எல்ஏஸ் மட்டும் கிடையாது, இந்த வந்து இது வந்து எதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னாக்க உள்ளாட்சி தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கள் தொண்டர்கள் வந்து எதுவுமே இது வரைக்கும் என்ஜாய் பண்ணல. எந்த பதவியாக வந்தாலும் வந்து அவங்க வந்து எல்லாம் திமுக வந்து என்னாக்க அவருடைய அடிமட்ட லெவலில் இருக்கிற அந்த லீடர்ஸு, அந்த செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் சொல்கிறதுக்கு வந்து ஈல்ட் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு ஈல்டாகிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 8 சீட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கார்பரேஷனுக்குள்ளே, அந்த 8 சீட்டுக்குள்ளே அவங்க போட்டியாளர் போட்டால் கூட அவங்கள பேசுறதில்ல. இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் இந்த வருத்தங்கள் இருக்குது. இந்த வருத்தங்களையும் திமுக புரிஞ்சிக்கணும். ஏன்னா இதையும் அட்ரஸ் பண்ணணும் அவங்க. நீங்கள் வெறும் கூட்டணி மட்டும் போராடணும். கூட்டணிங்கிறது வந்து வெறும் ஒரு பேப்பரில் கிடையாது, அது மனதளவில் ஒரு கூட்டணி இருக்கணும். இப்போ ஓப்பனாக கேட்கவா, வெளியில் வர்ற அந்த பேச்சு தான் காங்கிரஸ் 2ஆக உடையும் 2026 தேர்தல் களம் வரும்போது இது நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா? நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா ஒவ்வொரு கேடர்ஸும் அப்படி தானே தெரியுது. நீங்கள் வந்து கேடர் வருத்தமாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஒன்று ஒதுக்கிடுவாங்க, இல்லை கட்சி விட்டு வெளில போவாங்க, இல்லை சேர்ந்து பண்ணுவாங்க, இது இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து 2ஆக உடையறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஏதாவது உருவாகுமா? நீங்கள் மூப்பனார் மாதிரி ஒரு லீடரை காமிங்களேன், மூப்பனார் மாதிரி ஒரு லீடரை காமிங்க, நான் உடைக்கும்னு சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறதுலே டாலஸ்ட் லீடர் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்குமே டாலஸ்ட் லீடர் வந்து திரு சிதம்பரம் அவர்கள் தான். அவர் உடைக்கிறதுக்கு ரெடியாக இல்லையே, வரமாட்டார் அவருக்கு ரெடி இல்லை. ஆச்சா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் இருக்கார். திருநாவுக்கரசரும் கொஞ்சம் வருத்தமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, உங்கள் டிவியில் பேசின அப்புறம் தான் எனக்கு தெரியும். நீங்கள் பேசின அப்புறம் எனக்கு அவர் வருத்தமாக இருக்காரு, அவரே சொன்னார். ஆனால் திமுகவோட கூட்டணி போகிறது தான் சரிங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்துங்க ஒரு பெரிய லீடர். அவர் அகில இந்திய அளவில் பெரிய பதவிகளை வகித்தவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். அவர் வந்து அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பார். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏற்கனவே கட்சியெல்லாம் ஆரம்பித்து கட்சியோட நடத்தி அதுக்கப்புறம் அதை மெர்ஜ் பண்ணி அப்படிலாம் வந்தவர் அவர். அதனால் வந்து அதனுடைய நுவான்சஸ் என்ன, அதனுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன எல்லாம் அவருக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இன்னொரு கட்சி, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கான லீடர்ஷிப் யார்கிட்டையுமே இல்லை.
விஜய் தரப்புல இருந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அவங்க தரப்புல இருந்து? கண்டிப்பாக நீங்கள் வந்து நேற்று ஆதவர்ஜனா பேச்சிலேருந்தே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னாக்கா அவங்க கண்டிப்பாக வரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் கொள்கை அடிப்படையிலையும் பார்த்தாக்க விஜயோட கொள்கைக்கும் காங்கிரஸோட கொள்கைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இல்லை. நீங்கள் சில உங்கள் இதுலேயே கூட நான் யாரோ ஒருத்தர் பேசினார் பார்த்தேன், ஏதோ விஜய்க்கு கொள்கையே இல்லைன்னு பேசினார். அது தவறான இது, அது நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு விஜயோட கொள்கைகள் வந்து ஆல்மோஸ்ட் காங்கிரஸோட கொள்கைகள். அதாவது நீங்கள் வந்து திராவிடத்தை தான் அவரும் பேசுகிறார். ஆனால் அந்த திராவிடத்தை வந்து ஒரு ஹார்டு திராவிடம் பேசல, ஒரு சாஃப்ட் திராவிடம்னு பேசுகிறார். அதே நேரத்தில் அவர் கொள்கையை வந்து என்ன பண்ணுறாரு, பொலிட்டிக்கலி வந்து அவர் வந்து எப்படி கொண்டு போகிறாருனாக்கா, ஒரு அவருடைய ஸ்பீச்சஸ்லேருந்து வந்து ஹெவி ஐடியாலஜி இல்லை. அதாவது இப்படி தான் இருக்கணும், திராவிடம் தமிழ் 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 வேணுன்றார், தமிழ் மக்கள் நல்லா இருக்கணுன்றார், தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்றார். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து மத்திய அரசோட வந்து ஒரு கொலிஷன் கோர்ஸில் போல ஒரு ஃபெடரலிசம் நல்லா இருக்கணுன்றார். அதுதான் காங்கிரஸோட வியூ. அதே மாதிரி வந்து மக்கள் மத நல்லிணக்கம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்கணும், எல்லாரும் ஒரு மக்களும் சேர்ந்து இருக்கணுன்றாரு. அதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கணும், பொருளாதார முன்னேற்றம், அது வந்து மக்களோட முன்னேற்றத்தோடு சேர்ந்து இருக்கணும், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கணுன்றாரு. அதுதான் காங்கிரஸோட. ஸோ பாலிசி அவருக்கும் இருக்கு, பாலிசி இல்லை. இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸுடைய கொள்கை தான் விஜய்க்கும் இருக்கு அப்படின்னா, காங்கிரஸும் இந்த மாதிரி ஒரு ஒரு உறுதியா எந்த இடத்துலயுமே இல்லாம மழுப்பலா இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டிலேயே ஆட்சிக்கு வர முடியல. எங்க மழுப்பலா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, நல்லிணக்கம் வேணுங்கிறாரு. எந்த இடத்துல எந்த இடம் தப்பு? இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரத்துல யார் செஞ்சது தப்பு, எந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், இதெல்லாம் ஒரு தெளிவு வேணும்ல உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த இடம் பிரச்சனை அப்படிங்கிறாரு, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இருக்கு, நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல. இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே உறுதியா இல்ல அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு அரசியல்ல இது வருமா? காங்கிரஸ் இப்படிதானே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றேன். முதல்ல திருப்பரங்குன்றம் நீங்க வச்சுக்கோங்க, திருப்பரங்குன்றத்தை ஏன் அரசியல் ஆக்குறீங்க? அது ஒரு அரசியல் இஷ்யூவே கிடையாது. அது வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட இஷ்யூ, 2 மதத்தை சேர்ந்தவர்கள்கிட்ட இஷ்யூ. அது வந்து இன்னைக்கு இல்லை, அது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து ஒரு கல்ச்சர் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் வந்து தான் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரோட முடிச்சுட்ருக்கணும். முடிச்சிருந்தாக்க இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. எதுக்கு அரசியல் ஆக்குறீங்க? மதத்தை அரசியல் ஆக்காதீங்க தயவுசெய்து. அதனால வந்து அதை ஆக்குறோன்னு இவர் செல்வ பெருந்தகை அவர்களே சொல்றாரு. என்னன்னு? திருப்பரங்குன்றத்தை அரசியலாக்குது பாஜக அப்படின்னு அவர் அந்த அரசியலுக்குள்ள வந்துடுறாருல்ல. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் அவரும் வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க அரசியல் ஆக்குறீங்கன்னு தான் சொல்றாரு. அதான் அவர் அரசியல் ஆக்கல, நீங்க அரசியல் ஆக்காதீங்கன்னு தான் சொல்றாரு. அந்த யார் அரசியல் அப்படி நீங்க அரசியல் செல்வ பெருந்தகை ஆக்கினாருன்னா அவர் செய்யறது தப்பு தான்மா. மதத்தையும் அரசியலையும் தயவு செய்து இங்க கொண்டு வராதீங்க, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில். சரி, நிறைவாக எந்த இடத்துல திமுகவுடன் இருக்கும் போது நம்ம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுதா, இல்ல வெறும் வந்து இந்த கூட்டணி தொகுதி இதான் பிரச்சனையா? கண்டிப்பா திமுக கூட இருக்கும்போது வெற்றி பெறுவோமான்ற அவநம்பிக்கையே கிடையாது. கண்டிப்பா இந்த கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து 100% ஜெயிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து மாறி இருக்கு. ஆனால் இன்றைக்கும் வந்து இன்றைக்கு தேர்தல் நடந்தாக்க திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். சரி, நான் இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், திமுக வந்து எங்களுக்கு வந்து ஒரு 60-65 சீட்டு கொடுக்கட்டும், மந்திரி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு 30%, 33% கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். எந்த காங்கிரஸ்காரனும் எதிர்க்க மாட்டாங்க. சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் டெல்லி தலைமை என்ன முடிவு செய்ய போகிறது என்பதை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. வணக்கம். நன்றி சார். இதுவரை காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அகில இந்திய ஊடக பிரிவின் செயலாளருமான திரு ரமணி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.